ஹேய் பொண்டாட்டி எங்கடி இருக்க? இன்னும் ஆபீஸ்க்குள்ள என்றே குடுக்காம இருக்க? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அந்த சொட்டைத்தலை உன்ன ஓவர் டைம் ஒர்க் வாங்குவான். நான் இருக்க மாட்டேன் துணைக்கு, நீயேதான் வீட்டுக்கு கிளம்பி போகணும். என்ன பேச விடுடா, நான் உள்ளே தான் இருக்கேன். ஒரு பார்த்துட்டு இருக்கேன். உன்னோட பொண்டாட்டிய நீ தான் என்ன எப்பவும் பிக்கப் அண்ட் டிராப் செய்யணும். அதை விட்டுட்டு உனக்கு வேற என்ன வேலை வேண்டியிருக்கு? அடியே, நான் என்ன பிரி சர்வீஸா நடத்துறேன்? இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீயா கிளம்பி போவியமா? மாமா உன்ன நாளைக்கு பீச்க்கு கூட்டிட்டு போவேன் டீல் ஓகே ஆஹ்டி செல்லம். அதெல்லாம் முடியாது, நான் எப்பவுமே உன்னோட பைக்ல போகணும். என்ன தவிர வேற யாராவது பைக்ல ஏத்துனா என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல என்று மது சிரிக்க, அருண் பயந்தது போல் போனிலேயே கதறத் தொடங்கினான். ஹயோ வேணாண்டி, நானே உன்ன பிக்கப் பண்ணிக்கிறேன். உன்கிட்ட மாட்டிட்டு இந்த அப்பாவி படுற அவஸ்தையே போதும். இனி எந்த அப்பாவியையும் மாட்ட வைக்க மாட்டேன். அது அந்த பயம் இருக்கட்டும் என்று கூறி போனை வைத்துவிட்டு வேலை பார்க்க தொடங்கினாள். வளர்மதி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியின் மேனேஜிங் டைரக்டர் தானருண். அங்கே டிசைன் செஷனில் உதவியாளராக பணிபுரிகிறாள் மது. எப்படி லவ் செட்டாச்சு இவங்க 2 பேருக்கும்? போக போக தெரிஞ்சுக்கலாம். அருண் அவகிட்ட பேசுனத நினைச்சு சிரிச்சுக்கிட்டே அந்த நாளை யோசித்து பார்த்தான். பிளாஷ் பேக் ஆரம்பம். அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நாள் கழிச்சு மதுவை தானாக கிளம்பி வீட்டுக்கு செல்ல சொன்னான். மது எப்போதுமே 7 மணிக்கு மேல் என்றால் அவளுடைய அப்பா தனசேகர் அல்லது அவளுடைய அண்ணன் மணிகண்டன் இப்படி யாராவது ஒருத்தவங்க கூடத்தான் போவாள். லவ் பண்ண ஆரம்பிச்சதும் அருண் தான் அந்த சேவையை செய்து கொண்டு இருந்தான். இன்னிக்கு ஒரு நாள் போகச் சொல்ல அவளும் சரி என்று சொல்லிவிட்டாள். திடீரென்று அருணுக்கு போன் கால் வர, பச்சை கலர் சுடிதார் போட்ட பொண்ணுக்கு அடிபட்டு இங்க விழுந்து கிடக்குது. உடனே வாங்க என்று அழைக்க அருண் அனைத்து வேலைகளையும் அப்படியே விட்டுட்டு அங்கே போனான். அங்கே யாருமில்லை. மீண்டும் கால் வர அவளை அவர்களது கம்பெனிக்கே கொண்டு சென்று விட்டோம் என்று கூற, மீண்டும் அவனது கம்பெனிக்கே வந்தான். அவ ஜாலியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு, அருண் இந்த சாப்பிடு என்று அவனுக்கு ஊட்ட அங்கே ஒரு கூட்டம் கூடியிருந்தது. சார் தயவு செய்து மேடம், நீங்களே டிராப் பண்ணிடுங்க, எங்களை கூப்பிடாதீங்க என்று ஆட்டோ டிரைவர்கள் கெஞ்சி கேட்டுக்கொண்டு சென்றார். அதேபோல் ஐஸ்கிரீம் விற்பவனும் சார் இந்தாங்க பில், இனிமேல் இந்த ஏரியா பக்கமே நான் வரமாட்டேன் என்று ஓடிவிட்டான். அருண் என்னடி பண்ணுன அவங்கள் இப்படி ஓடுறாங்க? நான் ஒண்ணுமே பண்ணுல அருண். ஆட்டோ உட்கார்ந்ததும் எங்க போறேன்னு கேட்ட எனக்கு கோவம் வரும்தானே? நான் பத்திரமா வீட்டுக்கு போய் சேர வேண்டாமா? அவன் கவும்பி உட்கார்ந்தப்போவே எங்க போறன்னு அபசகுனமா கேக்குறான். முற்றுப்புள்ளி. அதான் ஒரு சின்ன சண்டை. எல்லாம் ஆட்டோ டிரைவர்களையும் கூட்டி வச்சு பஞ்சாயத்து பண்ணலாம்னு சொன்னேன். நான் எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்துட்டேன். அதான் அரண்டு போய் இருக்காங்க. அவனுக்கிட்ட பேசிட்டே இருந்தனா நாக்கு வறண்டு போச்சு. அதனால ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அவன் என்ன வேணும்னு கேக்குறான். இதெல்லாம் இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கணும்ல. நான் எல்லாத்துலையும் ஒன்னு குடுன்னு சொல்றேன். என்ன மேலும் கேளும் பார்த்து சைடு அடிக்குறான். அதான் அடிச்சுட்டேன். எல்லா ஐஸ்கிரீமும் பிரியா குடுத்துட்டு போயிட்டான். இப்போ சொல்லுடா, நான் ஏதாவது தப்பு பண்ணுனேனா? வைத்துக்கொண்டு கேட்க என்று பாவமாக முகத்தை அடிப்பாவி, அவங்களை இவ்ளோ டார்ச்சர் பண்ணிருக்க. சரி இதெல்லாம் விடு, அடிபட்டுச்சுன்னு போன் வந்துச்சே என்று கேட்க அவள் முழித்து கொண்டே அதுவா, அவங்க சைடு நிறைய ஆளுங்க இருந்தாங்க. நான் பாவம். ஒழுங்கா நீயே என்ன கூட்டிட்டு போயிருக்கலாம்ல, அதான் உன்னை இப்படி போய் சொல்லி வரவச்சேன். வேற இடம் சொன்னாதான் நீ ரம்புவ அதான். இரட்டை மேற்கோள்குறி. உன்னை என்ன பண்ணுறதுனே தெரியலடி. ஆனால் நான் ரொம்ப பாவம்டி. அது தெரிஞ்ச விஷயம்தானே. இனிமேல் நீ என்ன கூட்டிட்டு போகவில்லைன்னு வச்சுக்கோ, இதைவிட பயங்கரமா ஏதாவது பண்ணுவேன் அக்கு என்று சிரித்தாள். நான் என்ன உன்னோட டிரைவர்? ஆமா, நீதான் என்னோட புருஷன். வண்டிக்கு டிரைவர், 2 வீலர்ல டிரைவர் நீதான். என்னை கழட்டிவிட நினைச்ச. இன்னிக்கு ஆட்டோ, நாளைக்கு ஹாஸ்பிட்டல், பேப்பர், டிவி, மீடியான்னு போவேன். அங்க போய் என்னோட புருஷன் என்ன டிராப் பண்ண மாட்டேன்னு சொல்றார். அடிக்குறார். இப்படி எக்கச்சமாக பிட் போட்டு உன்னை டார்ச்சர் பண்ணுவேன். வில்லி எவ்ளோ பிளான் பண்ணுற? இனிமேல் நானே உன்ன கூட்டிட்டு போறேன்மா. இந்த மண்டைய நல்லதுக்கு யூஸ் பண்ணு, இப்படி என்னை மாட்ட வைக்க யூஸ் பண்ணாத.
என்று அவளை அழைத்து சென்று வீட்டில் விட்டான். அவங்க கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படி அருண் மது 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் அவ்ளோ லவ் பண்ணுறாங்க. அப்புறம் எதுக்கு மது பழிவாங்கணும்னு நினைக்குற? அருண் மது இருவரும் வேலைகளை முடித்துவிட்டு அவர்கள் வீட்டிற்கு சென்றனர். அருண் வீட்டில் டேய் நைட் மணி 10 ஆச்சு, எங்கடா ஊவார சுத்திட்டு வர என்று வினவினார் தேவி, அருணின் அம்மா. உன்னோட மருமக கூட பீச்ல கடலை போட்டுட்டு இருந்தேன். ஏண்டா? அதான் ஆபீஸ்ல பாக்குறீங்களே, அப்றம் என்னடா இவ்ளோ நேரம் வர வெளில்? எனக்கு இது சுத்தமா பிடிக்கல அம்மா. எனக்கு பிடிக்கல். அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடு, இங்கேயே பேசுங்க. லேட் ஆச்சுன்னா நான்தனா அண்ணா கிட்ட மது பாதர் சொல்லி இங்கேயே ஸ்டே பண்ண சொல்லிடுறேன். மம்மின்னா மம்மி தான், ஆனால் உன்னோட மருமக கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி தங்குறது, உங்க வீட்டுக்கு வரது எல்லாம் நல்லாயிருக்காது. ஒரு லெக்சர் ஆரம்பிச்சுடுவா. அறிவாளியா நாளும் தெரிஞ்சவளத்தான் இருப்பா. கொஞ்ச நாள் மேரேஜ் ஆக போறதே, அதுக்கு அப்புறம் எப்படியும் இதுதான். அவ யாரு, என்னோட மருமகளாச்சே என மாறி வீடுனோ அவளுக்கு தெரிஞ்சிருக்கு என்று அவளை உயர்த்தி பேசினார். பாவம், அவர்களுக்கு தெரியவில்லை. பழிவாங்கவே அவள் அந்த வீட்டிற்கு வருகிறாள் என்று. அதே நேரம் மது வீட்டில். கண்ணம்மா, இருட்டி இவ்ளோ நேரம் வர அவனோட ஊர் சுத்தணுமா என்று கவலையுடன் தன்சேகர் கேட்சு. ஆமாம்பா, போயே ஆகணும். அவனோட உயிரா என்ன நினைக்க வைக்கணும். அப்புறம் அவனை விட்டு பிரிஞ்சு வலி வேதனை இதெல்லாம் அவனுக்கு தரணும். அவன் வலில துடிக்கணும். அப்போதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். அவன மட்டுமில்லை, அவனது குடும்பத்தையே சீர்குலைக்கணும். இப்படி ஒரு புள்ளைய பெத்தாங்களே, அதுக்கு அவங்களும் தண்டனை அனுபவிக்கணும் என்று கொடூரமாக கூறிக்கொண்டே கண்ணில் வழிந்த நீரை துடைத்து கொண்டு அவளது அறைக்கு சென்றாள். தனசேகர் அவள் கூறுவதை அவளுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து சிரித்துக்கொண்டே ஒரே கல்லுல 2 மாங்காய் என்று நினைத்துவிட்டு அவ்விடத்திலிருந்து அகன்றார். மது ரூமிற்கு சென்று கதவை அடைத்துக்கொண்டு அவளது தலையணைக்கு அடியில் இருந்த அருணின் போட்டோவை எடுத்து அதை பார்த்தாள். கோபம் கொள்ளாமல் சற்று நிதானித்து அந்த பிரேமினுள் உள்ள இன்னொரு போட்டோவை எடுத்து, எதுக்குடா என்ன விட்டுட்டு போனா? நாம் சந்தோஷமா இருந்தோமேடா, இப்போ நான் அனாதையா இருக்கேன்டா, என்கிட்டேயே வந்துடுடாலே என்று பிதற்றிக்கொண்டே தூங்கினாள். தூக்கத்திலும் கண்ணீர் கோடுகள் அவளது கன்னத்தை வருடி அந்த போட்டோவின் மேல் விழுந்தது. மணமேடையில் மது மிக சந்தோஷமாக இருக்கிறாள். மாங்கல்யத்தை எடுத்துக்கொண்டு வந்து தாலி கட்ட அவனது முகத்தை பார்த்து அதிர்ச்சியாகி வேண்டாம் என்று கத்துகிறாள். அவன் வலுக்கட்டாயமாக தாலியை கட்டிவிட்டு அவளை தூக்கிக் கொண்டு செல்கிறான். வேண்டாம் அருண், என்ன விட்டுடு என்று மது கத்த, அருண், விடணுமா? விட்டுட்டேன் என்று அவளை கீழே போட்டுவிட பெட்டில் இருந்து கீழே விழுகிறாள். கனவுதான், நட்சத்திரக்குறி நடக்காது. உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. அப்படி நடந்துச்சுனா உனக்கு நான் நரகம்ன என்னான்னு காமிக்குறேன் என்று கத்திவிட்டு அவனது போட்டோவை தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் பெட்டில் படுத்தாள். திடீரென்று எழுந்து அந்த போட்டோ பிரேமை எடுத்துக்கொண்டு அருணுடைய போட்டோவை வெளியே தள்ளிவிட்டு, அவனைத்தான் தூக்கி போட்டேன், உன்னை இல்லடா என்று இன்னொரு போட்டோவை அணைத்து கொண்டு தூங்க சென்றாள். தூக்கம் வந்தாத்தானே அவள் மனது பாரமாக இருந்தது. சிறிது நேரத்தில் அருணுடைய போட்டோ பறந்து வந்து அவளது மார்பில் படுத்துக்கொண்டது. அவளும் தூங்கிலிட்டாள். அருண் அதில் சிரித்து கொண்டு இருக்க தூக்கத்தில் அருணுடைய போட்டோவையும் கட்டிப்பிடித்து கொண்டு தூங்கினாள்.